சங்கைக்குரிய பரமா பிரபர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஹதீஸுடைய வகுப்பு இப்பொழுது ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பாக அல் குர்ஆனுடைய அருள் வார்த்தைகள் ஓதுவதற்காக நம்முடைய மௌலவி அல் ஹாஃபிஸ் அஹ்மத் ஆலிம் அவர்களை أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى வருது. 4 ரக்காத்து தொழ வேண்டிய ஒரு தொழுகைய 2 ரக்காத்தை நிறுத்திட்டான். சலாம் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டான். படாத வெளியே வந்துட்டான், ஏதோ ஒரு வேலை நிமித்தமா. இப்ப அங்க இருந்து சஹாபாக்கள் யாருக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்லை. யாரு எடுத்து சொல்றது? பெருமானாருக்கு எடுத்து கொடுக்க முடியாதுல்ல. நம்மள மாதிரி சாதாரணமா யாராவது தலை வச்சோம்னா அல்லாஹு அக்பர், அவர் தமக்கு தெரிஞ்ச சூறாவோட அவர் யதார்த்தமா ஏதாவது தப்பு விட்டாருன்னு வச்சுக்கோங்க, பூரா ஜமாத்து எடுத்து கொடுக்கணும். எனக்கு தெரியுங்கிறது காட்டுறதோ அது என்னவோ அந்த சபையே ஒரு அல்லோகலப்பட்டுரும். ஆனா இங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட்டாங்க. இமாம்களுக்கு மறதி வந்து அந்த சபை எப்படியா நமக்கு தெரியும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்துட்டாங்க. 4:02 ஆயிடுச்சு, வெளியே வந்துட்டாங்க. யாரு சொல்றது? பூனைக்கு மணி கட்டுறது யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா சஹாபாக்கள் பெருமானாரை எப்படி பார்த்தார்கள், சஹாபாக்கள் பெருமானாரை எப்படி வணங்கினார்கள் என்றால், எது மார்க்கமோ அதை பெருமானார் செய்யவில்லை. எது பெருமானார் செய்தார்களோ அதுதான் மார்க்கம். எது சட்டமோ அதை பெருமானார் செய்யவில்லை. எதை பெருமானார் சொன்னார்களோ செய்தார்களோ அதுதான் சட்டம். அப்படித்தான் நபியை பார்த்தார்கள். எனவே இதுதான் சட்டம் என்று அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். ஒரு சஹாபி, புதுசா வந்த ஒரு சஹாபி, லுல் யதைன் என்று அவருக்கு பேரு, பட்ட பேரு. அவரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவரும் கூட எப்படி கேட்கறது பாருங்க. புகாரி ஹதீஸ் வருது, ரிவாயத்து வருது. நம்மள மாதிரி ஆளாயிருந்தா மறந்துட்டீங்களோ அப்படின்னு கேட்போம், அப்படி நம்ம தொடங்குவோம். ஆனா அவர் எப்படி கேட்கிறாரு? அக்குசிரத்தி ஸலாத்து யா ரசூலல்லாஹ் அம் நஸீதா இது கேட்கிறார். தொழுகைதான் சுருக்கப்பட்டு விட்டதோ இந்த சஹாபி கேட்கிறார். தொழுகைதான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாரே மார்க்கம். ஒரு சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு தொழுது கொண்டிருந்தாங்க. காலில் செருப்பு போட்டிருந்தாங்க. செருப்பு போட்டே தொழலாமா? மஸ்ஜித் நபி அந்த காலத்துல மண் தர கார்பெட் வச்சிருக்கு, செருப்பு போட்டு உள்ள வந்துடாதீங்க. அசது ஹரி சொல்லிக்கிறது செருப்பு போட்டு தொழலாம் அப்படின்னு. மண் தர
அதனால செருப்பு சுத்தமாக இருந்தால் செருப்பு போட்டு என்ன செய்யலாம், வர்றது ஒரு பெரிய விஷயம் அல்ல. செருப்பு போட்டு தொழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த தொழுகையில இடையிலேயே திடீர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பை கலட்டி எறிகிறார். இதை பார்த்தாங்க சஹாபாக்கள், எல்லாருக்கும் செருப்பு திக்கிறார்கள். இந்த ஒரு கலப்படிச்சவங்க ஃபுல்லா விற்கிற வியாபாரிக்காரர் அது அவர் எடுத்து எரிஞ்ச உடனே என்ன எரியுண்டா இல்லையா? அப்ப அதே மாதிரின்னு சொல்றதுக்கு விளங்குறதுக்காக சுல்லாவுக்கு சஹாபாக்கள் உதாரணம் சொல்லவே முடியாது. அதாவது சஹாபாக்கள் எப்படி பெருமானாரை பார்க்கிறார்கள், கண்மணி நாயகர் செய்தாங்க. ஏன் செய்தாங்க, எதுக்கு செய்தாங்கன்னா பார்க்கறது இல்லை. செய்தாங்களா தூக்கி எறி செருப்பிக்கிறது எல்லாரும். தொழுது முடிச்ச பிறகு கேட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் எல்லோரும் தொழுகையில செருப்பை கலட்டி எறிந்தீர்கள் என்று கேட்கிறார். செய்தன அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் பின்ன சைடு பிளேஸ் கடைசி வரைக்கும் முடிஞ்ச தைரியம் கூட நம்ம மட்டாக சொல்லணும்னு ஒரு மனசுல ஒரு நியத்து. ஏன்டா இந்த நம்மளோட இஸ்லாத்தை பரப்பணும். ரொம்ப பேர் வந்து பல குழப்பத்தில் இருக்கும். 2-3 நிகழ்ச்சியில் சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் பல தடவை உம்ராவுக்கு போகும்போது ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு உஸ்தார் கூட சொல்லி அப்படி உஸ்தார் கம்மத்துட்டேன். நான் உது எடுத்துட்டு வந்து உதவு முறிஞ்சு வச்சுட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம தவா செஞ்சுட்டு போகும்போது பாத்ரூம் போயிட்டு வந்தார் வேண்டியவர். போயிட்டு வந்து உதவுலாம் எடுக்கலை. நான் ஒரு எங்கே போனேன் அப்படின்னு கேட்டால் இல்லை ஒன்றுக்கு போனேன். உதவு எடுத்தீங்களா? இல்லை, உதவு எடுத்து தான் நான் தவா செய்ய ஆரம்பித்தோம். அப்படின்னா இப்போ சின்ன பிரச்சனைலாம் இருக்கலாம். இப்போ உதவு எடுத்து அதெல்லாம் ஒன்றுக்கு போயிட்டா திரும்பி உதவு எடுக்கணும்னு கூட தெரியாமல் இருக்கிறோம். சின்ன வயசில் ரொம்ப பெரிய நேரம் என் வயசுன்னு வச்சுக்கிறோங்களா. இன்னொன்று உதாரணத்துக்கு வந்து இதெல்லாம் உஸ்தாத் நான் கலந்துட்டு சொல்கிறேன். அவங்கள்ட்ட ஒரு உம்ராவில் நடந்த சொன்னேன். ஒரு முறாவுக்கு வந்து போய் மீக்காரில் போய் நீயத்து வச்சுட்டு வரணும். மக்கள் பக்கத்தில் தனியாக போகலாம் ஐஷா பள்ளிக்கு. அவர் நாங்கள் எல்லோரும் ஒரு முறா தண்ணி முடிச்சோட நாங்கள் வந்து தாரூர் முடியெல்லாம் இறக்கிட்டு குடிச்சிட ரூமில் கொடுத்துங்க கூட்டாளி வரைக்கும். கடமை என்றால் என்னுடைய சொத்து யார் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று அவர் எழுதி வைக்கணும். அதுதான் அவருக்கு ஆரம்பத்தில் கடமையாக இருந்தது. வசியத் என்று அரபியிலே சொல்லுவார்கள். அப்படி எழுதி வைப்பதை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். நம்ம முதல் பாயிண்ட் அதான் கொடுத்துருக்கோம். மரண சாசனம், ரைட்டிங் வில். சாசனம்னா இந்த வில் எழுதுறதுன்னு சொல்ல, உயில் எழுதுறது என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 180, 181, 182 அந்த 3 வசனத்தில் அல்லாஹ் இதை பற்றி சொல்கிறான். முதல் வசனத்தில் என்ன சொல்றான்னா, உங்களில் யாருக்காவது மரணம் சம்பவித்தால் அவர் டெத் பெட்டில் இருக்கிற போது தன்னுடைய சொத்து யார் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று அவர் எழுதி கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இது முதல் வசனத்துல. அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி யாராவது உயில் எழுதி வைத்துவிட்டு மரணித்தால் அதை எழுதி வைத்ததை மாற்றக்கூடாது, மாற்றுவது மோசடி, பாவம் என்று அல்லாஹ் தஆலா 2வது வசனத்தில் சொல்றான். 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவர் எழுதி வைத்திருக்கிறார், ஆனா அநியாயமா எழுதி வச்சிருக்கார். தான் பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் போய் சேரக்கூடாது, அநாத ஆசிரமத்துக்கு போயிடணும் அப்படின்னு அநியாயமா ஒருத்தர் எழுதி வச்சிருந்தா, அப்படி எழுதி வைத்தது அநியாயம் என்று உங்களுக்கு தெரிந்தால் உங்களின் நியாயவான்கள் அந்த மாதிரி பட்டமளிப்புல எப்படி நடக்கும் பாருங்க. உண்மையில அதான் நம்ம பார்க்க போகும்போது நமக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் ஏற்படும் நம்முடைய வாழ்க்கையில. அல்லாஹ் தஆலா அந்த வாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் தரணும் என்ற நேரத்தில் நான் துஆ செய்து வந்திருக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் நான் மீண்டும் மீண்டும் வரவேற்று இந்த சிறப்பான இந்த மஜ்லிஸ் என்று நிறைவடைகிறது. இந்த ஏக்கத்தோடு உங்களை நான் விட்டு விடாமல் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் வேற ஒரு உஸ்தாதை வைத்து ஹதீஸ் வகுப்பு நடத்த போறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் தஃசீர், அடுத்த வருஷம் ஹதீஸ். ஹதீஸ் எப்படி வந்துச்சு, சஹீஹான ஹதீஸ்னா எது, தைஃப்னா எது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுதான் சொல்லி காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஹதீஸோட ஒவ்வொரு டாபிக்கா ஒவ்வொரு மாசத்துக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வருஷம் தரப்போறோம். அதுக்கு ஒரு நல்ல ஒரு இமாமை பிடிச்சிட்டேன் இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க. நம்ம நாசிலி மாதிரி அதுக்கு நல்ல ஒரு இமாம் இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த ஹதீஸுடைய முடிவுரைக்கு எங்க அண்ணன் கம்ப பீரும்போது வந்து பட்டம் கொடுப்பா எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு பெரிய
சட்டையை கலட்டி சவுக்கால அடிச்சு தாங்க முடியாதனால சொல்றாங்க அவங்களுடைய 2 தோள்பட்டையும் அப்படியே அந்த மூட்டு நழுவி கீழே தொங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சாட்டை மேல பட்டு அந்த ரத்தங்கள் எல்லாம் தெரித்து அவங்க முகத்தில் எல்லாம் பட்டு அது இன்னார்தான் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய நிலை மாற்றப்பட்டது. இந்த நிலையில் இந்த அடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை ஒட்டகத்தின் மீது ஏற்றுகிறார்கள். ஒட்டகத்தின் மீது ஏற்றி ஊர்வலமாக கொண்டு செல்கிறார்கள். இவ்வாறு கொண்டு செல்கின்ற பொழுது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாயிலிருந்து வருவது அவருடைய மனசுல தோணுது, இந்த மக்களுக்கெல்லாம் நாம யாரும் தெரியுமா? நம்முடைய முகம் மாறி போச்சு, நம்முடைய கோலங்கள் மாறி போச்சு, தலப்பா இல்லையே, ஆடை இல்லையே, நாம யாருன்னு மக்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்குவாங்க? நமக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? நாம எதுக்காக இந்த மாதிரி ஊர்வலமாக கொண்டு போகப்படுறோம்? இதெல்லாம் மக்களுக்கு எப்படி உணர்வாங்க அப்படின்ற மனசு அவங்க மனசுல படுது. அடுத்த நிலையிலேயே அவங்க என்ன செய்றாங்க? சொல்றாங்க, ஆனா மாலிக் இப்னு அனஸ், ஆனா மாலிக் இப்னு அனஸ், ஆனா மாலிக் இப்னு அனஸ், நான் மாலிக் நான் நிர்பந்தப்படுத்தி வாங்கப்படும் தலாக் செல்லாது என்று தான் இப்பொழுதும் தீர்ப்பளிக்கிறேன், இப்பொழுதும் பத்வா கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த வீதிகள் எல்லாம் எங்கெல்லாம் அவர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் இவ்வாறுதான் சொல்லி சென்றார்கள். கடைசியாக அவர்கள் மதீனா முனவராவிலே மஸ்ஜிதிலே அவர்கள் கொண்டு இறக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு யார் வரா? மன்சூர், அபூ ஜாஃபர் மன்சூர் அவர் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்தா என்ன செய்யணும்? அந்த கவர்மெண்ட் முக்கியமான ஆளு ஹலீஃபா அவரை போய் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் போய் வரவேற்கணும். எல்லாரும் போய் வரவேற்றாங்க. ஆனா யாரும் என்ன செய்யல? இமாம் மாலிக்கினுடைய நிலையை கவனிக்கல. இவங்க எல்லாம் அப்படியே இருக்கிறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கடைசி வரையும் வரல, அவங்க போய் வரவேற்கல. இவங்க அபூ ஜாஃபர் இவங்களுக்கு மன்சூர் அவங்களுக்கு என்ன செய்யுது? கோபம் வந்துருக்கு. ஏன் வரல, என்ன எதுக்காக வரல விசாரிக்கிறாங்க. அப்பொழுது எல்லா விஷயத்தையும் சொல்லப்பட்ட பிறகு அவரை கூப்பிடுவாங்க, மாலிகை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு தூதர் போறாரு. அது நடுநிசி நேரம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன செய்றாங்க? எந்த பதிலும் சொல்லல. இந்த நேரத்தில் இப்பவே கூப்பிட்டாங்க, ஆமா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லி மறைவான இடத்துக்கு போயிட்டு அங்க போய் தனது உடையெல்லாம் கலட்டி வச்சு கஃபன் துணியை மேல போத்திக்கிட்டு அந்த தூதரோடு வராங்க. அபூ ஜாஃபர் மன்சூர் ஹலீஃபா அவங்ககிட்ட போன உடனே இந்த கோலத்தை பார்த்த உடனே அவங்க பயந்து போய் கேட்கிறாங்க, என்ன மாலிக் ஏன் இப்படி வரீங்க? இல்லாம அதாவது அதான் உருவானத்துக்கு முன்னாடி நிறைய சஹாபாக்கள் கனவு கண்டாங்க. அந்த கனவு கண்டு முதல்ல சொன்னதும் இந்த ஸைத் இப்னு சாபித் தான் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாங்க சொன்னால் கூட நீங்க என்ன செய்யலாம்? வாங்க சொல்லலாம், நீங்க காமத் சொல்லலாம் அப்படி சொல்லி அனுமதி கொடுத்தாங்க. மற்ற சஹாபிக்கு கொடுக்கல. ஏன்? அவங்க பாங்குடைய அந்த முக்கியத்துவத்தை உணரல. அதாவது அந்த கனவு கண்டு முதல்ல வந்து சொல்லல. ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அதானுடைய எப்படி மக்களை தொழுகைக்காக அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்யும் போது ஒவ்வொருவரும் வெவ்வேறு செயல்களை சொல்றாங்க. எல்லாரும் செயல்கள் சொல்றாங்க. இந்த ஸைத் இப்னு சாபித் மட்டும் கவலைப்படுறாரு. நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியலையே, கவலைப்படுறாரு. இந்த தீனை பற்றி உள்ள கவலை அல்லாஹ் அவங்களுக்கு கனவு காமிச்சு முதல்ல சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தான். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அந்த மனோ நிலையை உணர்றாங்க. அதனால காமத் சொல்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இதே மாதிரி நோன்பு காலத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், என் மனைவி நான் தொடலாமா நோன்பு வச்சுக்கிட்டு? தொடக்கூடாதுங்கிறாங்க. இன்னும் சஹாபி வராங்க, தொடலாம் அப்படின்றாங்க. இப்பவும் இந்த மாதிரி ஹதீஸ்ல அப்ப அங்க பிரச்சனை வர போகும்போது அப்ப அவங்க என்ன செய்றாங்க? விஷயத்தை அதாவது எந்த சஹாபிக்கு நோன்பு வைத்துக் கொண்டு பெண்ணை தொடுவதற்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்களோ அவர் வந்து வாலிபர். தொடக்கூடாதுன்னு சொன்னவருக்கு வந்து வாலிபர், தொடலாம் என்று சொன்னவர் வயோதிகர். இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்பா செஞ்சுட்டு இருக்காங்க. குத்பா செஞ்சுட்டு இருக்க போகும்போது ஒரு ஆள் வராரு, உள்ள வராரு. குத்பா செஞ்சுட்டு இருக்கும்போது உள்ள வந்து அவர் பாட்டு உட்கார ஆரம்பிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் என்ன செய்றாங்க? சஹாபாக்கள் உள்ள வராங்க.
ஆனா எந்த சஹாபியை பத்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, தஹியத்துல் மஸ்ஜித் எழுந்து தொழுங்க அப்படின்னு சொல்லல. ஆனா அந்த ஒரு சஹாபியை மட்டும் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்பால சொல்றாங்க. இப்போ அது அப்ப நடந்த முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல சஹாபாக்கள் எதிரி கேள்வி கேட்க மாட்டாங்க. ரொம்ப பணிவோடு அப்படியே அவங்க கேட்டாலும் அல்லாஹ் ரசூல் ஆலம் அப்படின்னே சொல்லிடுவாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ என்ன செய்தாங்களோ அதை அப்படியே பின்பற்றி விடாம அவங்க இருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இதுக்குரிய காரணம் அவங்க விளக்கல. இப்போ காரணம் தேவைப்படுது. ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல சஹாபாக்கள் கம்மியானவர்கள், இவர்கள் விரிவானவர்கள், புதிதாக வந்தவர்கள் விரிவானவர்கள். இப்ப இவங்களுக்கு மத்தியில இந்த விளக்கம் தேவைப்படுது. ஏன் இவங்க சொன்னாங்க? அப்போ ஒரு சஹாபி சொல்றாரு, அந்த சஹாபி ரொம்ப ஏழ்மையானவர், அந்த ஏழ்மையை மற்ற மக்களுக்கு والله واسع عليم الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون قول معروف خير من صدقة يتبعها أذى والله غني حليم صدق الله العظيم. السلام عليكم. சிறப்பாக வசனத்தை ஓதினார்கள். இந்த பயான் ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரியப்படுத்த நான் விரும்புகிறேன். முதலாவதாக நமது உஸ்தாதுகள் உங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பியிருப்பாங்க. அதாவது பிறநாள் வாழ்த்து செய்தி இதெல்லாம் கிடைச்சா அனுப்பினா சார்? சில பேர் கிடைச்சிருக்கேன், சில பேர் கிடைச்சிருக்காரு. அதாவது அந்த வாழ்த்து செய்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், குர்ஆன் ஓத தெரியாதவர்கள், ஓத ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செஞ்சு மதரசாவுக்கு வாங்க. மதரசாவில் உஸ்தாத்மார்கள் இருக்காங்க, ஓதி கற்றுக்குங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி எல்லாருக்கும் வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த குர்ஆன் ஓதுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். முந்தியெல்லாம் நம்ம கேட்டோம்னு சொன்னால் 6 வயசு